நான் தான் பீட்ரூட். உங்க ஸ்கின் அழகா இருக்கணுமா? அப்ப நீங்க என்ன சாப்பிடுங்க? ஹெல்தியா இருங்க. இப்ப கூட யூடியூப் நோட் குழம்பு வச்சிருக்கோம். அதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அடிக்கடி பீட்ரூட் சாம்பார் வைப்போம். நீங்களும் வச்சு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த சாம்பார் எடுத்துப்பாங்க. பீட்ரூட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள், சீரகம் இது எல்லாமே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே நீங்கள் போட்டு அது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பீட்ரூட் சாம்பாரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாம்பார் பிடிக்கும். சாம்பாரும் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து திரும்ப அது ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி, இந்த சாம்பார் பொடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள். உண்மையாலுமே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் இதை கலக்கி விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, பீட்ரூட் இது எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் சாம்பார் ஸோ உண்மையாக இது நல்லாயிருக்கும். அந்த காயும் நமக்கு கொள்ளையில், ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டிருக்கோம். இப்போ பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.